அத்தா, நீங்க தோக்குறத பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. நீங்க இல்லாத தேடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நிச்சயம் தோக்கத்தான் போறீங்க. முயற்சி பண்ணி பாப்போம். ஒரு சமயம் கிடைக்காட்டு போனாலும் மறு சமயம் மாட்டாமல போயிடும். டிக்ளேர். நான் சொன்னேன்ல, என் ஜோடி சேர்ந்தே தீரும். இப்போ கழுத கத்துங்க பாக்கலாம். கமான் கமான். என்னடி அவரை போய் கத்த சொல்லிக்கிட்டு? அக்கா, இன்னைக்கு எங்க பந்தயம் என்ன தெரியுமா? தோத்தவங்க கழுத மாதிரி கத்தணும். கத்துங்க கத்துங்க கத்துங்க. ஆம்பளை கழுத மாதிரி கத்தவா, பொட்டை கழுத மாதிரி கத்தவா? கத்துறதுல வித்தியாசம் இருக்கா? திருட்டு கழுத, பொய் சொல்ற கழுத, வீட்டை விட்டு ஓடணும்னு நினைக்கிற கழுத, இந்த மாதிரி எத்தனையோ கழுத இருக்கு. இப்ப நானு வீட்டை விட்டு ஓடுற கழுத மாதிரி கத்துறேன். என்ன சக்கரை போடாம கொடுத்துருக்கேன். சக்கரை போட்டு கொண்டா. சக்கரை கேக்குறேன் உங்களுக்கு. இருங்க, இந்த வர. யாருக்கு போன் பண்றேன்? டாக்டருக்கா? அவர் வந்து கிழிச்சிருவாரு. ஹலோ, அம்பலண்ணா? என்னம்மா? வழக்கம் போலதான். உங்க ஃப்ரெண்டு பால்ல சக்கரை போட்டா தான் குடிப்பாரா. கொஞ்சம் அதுக்குங்க. அப்படியா? போன பார்ட்னர் கிட்ட கொடுமா. ஹலோ, என்னப்பா அம்பலம்? ஜாலியா? என்ன பேச மாட்டேங்கிற? வழக்கப்படி ஒன்று திரி சொல்லுவிய? பரவாயில்ல, நீ சொல்ல வேண்டாம். இதோ கடியாரத்துல மணி அடிக்க போகுது. நீ சொல்றதா நினைச்சுக்கிட்டு நான் எண்ணிட்டு பாலை குடிச்சோம். சத்தம் கேட்கறியா? சத்தம் கடிச்சா குடிச்சிட்டப்பா. நீ சொல்ற மாதிரியே நினைச்சிட்டு குடிச்சிட்டேன். நான் பேச மாட்டியா? பேசுறப்பல அபிப்பிராயமே இல்லையா? பரவாயில்ல, நீ பேசுறதா நான் நினைச்சுக்கிறேன். வச்சுட்டுமா? தெரியாதனமா உங்ககிட்ட 250 ரூபாய் கடன் வாங்கி சூழ அனுப்பிட்டேன். திருப்பி தரலன்னா பெண்ட நிமிஷம் போடுறேன். கடை சண்டாளா வாட்டு மீன் கருவாடு நத்திங்க. சண்டாளா மீன்ஸ் பிக் ஆடு, பிக் பாய். சண்டாளா 250 கேஷ் ஐ கிவ். இல்லன்னா சம் அரேஞ்ச்மெண்ட் ஐ மேக். ஓகே? Love me tender, kiss me again. ஆஹா, யாரோ நல்ல கட்டை குட்டு குட்டு நிக்குது. இப்ப இவங்கிட்ட தள்ளி விட்டு நம்ம கடமை தீர்த்துக்கணும். ஒரு ஜவர் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். வெயிட் சண்டால. மேடம் பப்ளாங்கி, வெரி பப்ளாங்கி. என்னடா இது வெளிநாட்டு குறைச்சி போல் இருக்கு. மேடம், யூ நேட்டிவ் வாட் பிளேஸ்? கொரியா. ஓகே, கொரியா. யூ நேம் வாட்? சப்ளாங்குட்டி. அது கிருஷ்ணகுட்டி பொண்ணாது. மேடம், யூ டாக் இங்கிலீஷ்? சர்பபுத்தா. சர்பபுத்தாவா? என்னடா அது புத்தும் இல்ல ஒரு இடமும் இல்ல. என்னன்றா? யூ மேரிடு? மேரிடு. யுவர் ஹஸ்பண்ட் நேம் வாட்? பாம்பகோலா. பாம்பகோலாவா? கொக்கா கோலா கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பாம்பகோலா? பாம்பாட்டி குடும்பம் போல் இருக்கு. சடாடா, திஸ் கேர்ள் 250 அரேஞ்ச்மெண்ட். பெஸ்ட் கேர்ள், நோ மேரேஜ். யூ டேக். யூ டேக். தெரியல ஜோடி. ஓகே. உன்னை செருப்பால் அடிக்கிற. இப்ப வந்தனா அறிவுகட்ட முண்டான். என்ன பார்த்தா யாரும் தெரியல உனக்கு? எதுமா நீங்களா? எப்படி எப்படி? கேவலம் ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு வெள்ளக்காரங்கிட்ட என்ன தள்ள பாத்தியே? எங்க உத்தரவு கொடுத்தா ரேட்ட வேணா ஏத்துறேன். அடிச்சு நான் மேல் பல்லெல்லாம் மிஷின்ல கொட்டுற சில்லற மாதிரியா கொட்டும். ஜாக்கிரதை. கோதாவரியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வேஷத்திலேயே நான் வந்திருக்கேன். அப்ப நான் காரண்ட் இருக்கிறேனுங்க. வேண்டாங்க, நீங்க சார்கிட்டே இருங்க. எங்கேயும் போக வேண்டாம். ஏய், அத பத்தியா குடமுழகா கோமஸ்? வா போய் பார்க்கலாம். ஹலோ மிஸ்டர் கோமஸ். கோம், என் பேர் உனக்கு எப்படிமா தெரியும்? யாரா அது? எல்லாம் ஒண்ணும் சொல்ற நிலைமையில இல்ல. சர்பகோலா. மிஸ்டர் கோமஸ், கோதாவரி அம்மாவை பாத்தீங்களா? கோதாவரியை பத்தி நீ ஏன் கேக்குற? அந்த பொம்பளையால என் புருஷனுடைய மானமே கப்பல் ஏறுது.
நேபாளத்துல ஏதுமா கப்பல்? விமானம் மூலமா கல்கத்தாவுக்கு போய் அங்கிருந்து கப்பல் ஏறுது. என்ன ஒரே குழப்பமா இருக்கு? கோதாவரியால உன் புருஷன் மானம் போகுதா? யார் உன் புருஷன்? வைகை அம்பலம். வாட்? வைகை அம்பலம் உன் புருஷனா? ஆமா புருஷன் தான். சீச்சி இல்ல என்ன அவர் வச்சிட்டு இருக்காரு. கோதாவரி சூதாடுறப்ப காட்டி கொடுத்துட்டா அவளை டைவர்ஸ் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணாரு. ஐ ஆம் வெயிட்டிங். வெயிட்டிங்? என்னடா சின்ன பையன் கண்டு போன மாதிரி என்ன முறைக்கிற? ஏண்டி பெருச்சாளிக்கு கவர்மெண்ட் மாதிரி இருக்க, நீ யாரி வைகை அம்பலத்தை வச்சிருக்க? அவர் இஷ்டப்பட்டாரு என்ன வச்சுக்கிட்டாரு. நீ இஷ்டப்பட்டா அவர் பொண்டாட்டியை நீ வச்சுக்கோ. அடியே, வைகை அம்பலம் எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். வைகை அம்பலம் பொண்டாட்டி யாரையும் வச்சுக்க மாட்டா. அவளை பத்தி ஏதாவது சொன்னே உன் பல்லுகளை உடச்சுவேன். அரஞ்ச நான் காது ஜவு ஜொய்யன்னு பிச்சுக்கான். என்ன நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒருக்கி பையன். எடி, திருச்சி. நான் ஒரு விஷயம் என்னடி நம்ம பிட்டாரி மாதிரி கத்துற? ஏண்டி கோதாவரி சீட்டாடுறான்ட்டு அவர் ஒன்ன வச்சுக்கிட்டு இருக்காரா? இருக்கட்டும், இன்னைக்கு வீட்டுல போய் பேசலாம். டாய் ஏண்டா உன் வீட்டுக்கு ஏண்டா வராரு? சின்ன வீடுன்னா தான் அவருக்கு ஆசை. என் வீட்டுக்கு தாண்டா வருவாரு. வீட்டுக்கு வீடு அடி வாங்குறனே. அடி போடி சக்காலத்தி. நான் யார் தெரியுமாடி? நான் தாண்டி அவருக்கு பெரிய வீடு. அவர் பொண்டாட்டி கோதாவரி. ஏண்டி நான் இருக்கும்போது அவர் ஒன்ன வச்சுக்குவா. நீங்களா? ஐ, பாத்தியா பொம்பளை முடி, மீசிய மறைச்ச டேப்பு, கையும் களவுமா பிடிச்சான் பாத்தியா? கொடமொளகா கோமசாணி. அடியே உன்னை வெட்டி. யாரா? That is not girl, that is man. வேற மாதிரி ஆளு. அடியே உங்க வெட்டி நீ அடியே. நோ, நான் கேர்ள் இல்ல, மேன் மேன் மேன். ஐயோ சத்தியமா நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஐ வில் ப்ரூவ் யூ. சபாஷ், இதுதான் சரியான வழி. இதே வழியில நான் நடக்கிறேன். என் காதலுக்கு குறுக்க வரவங்க முகத்துல கரைய பூசுறேன். இதுதான் சரியான வழி. இதே வழியில நானும் நடக்கிறேன். காதலுக்கு குறுக்க வர்றவங்க முகத்துல கரிய பூசுறேன். என்னடா நீயா பேசிட்டு இருக்க? சிந்து அக்கா இந்த புத்தகத்தை படிச்சா, பேசினா, வீசி எறிஞ்சா, போயிட்டா. என்ன படிச்சா? காதலித்தவனை கணவனாக அடைய காதலி விரும்பினாள். பெற்றோர்களின் தடையை முறிக்க காதலி ஒரு துணிச்சலான முறையை தேர்ந்தெடுத்தாள். காதலனை தனியாக சந்தித்து அவனோடு கலந்தாள், கருவுற்றாள். குழந்தைக்கு யார் மூலம் தாயானாலோ அவன்தானே அவளுக்கு கணவனாக முடியும். கடவுளே, பாத்தீங்களா? அக்கிரமத்தை பாருங்க. இந்த சகப்புல கோடு போட்டு காமிச்சிருக்காங்க. இப்படி ஒரு பாவத்தை பண்றதுக்கு போட்டு போயிட்டாலே பாவி. அவன் என்ன பண்ணுவா? குழந்தை பாவம், அவளை இந்த வழியில இழுத்திருக்கான். அயோக்கிய ராஸ்கல். இத படி. அன்பளிப்பு கிருஷ்ணா. தம்பி தங்க கம்பின்னு வாரே, அந்த மடை அம்பலத்தை டெலிபோன் கூப்பிடு. முட்டை கெட்டுட்டா குஞ்சு பொறுக்குது, மலர் கெட்டுட்டா பிஞ்சு பொறுக்குது. என் கண்ணி தன்மை கெட்டுட்டா கெடுத்த உங்களுக்கு தானே கட்டி கொடுத்தாகணும். வாங்க பிளீஸ். பெற்றோர் சம்மதிக்க, பெரியவங்க தாம்பூலம் மாத்த, உற்றார் உறவினர் கூடியிருக்க, ஊரறிய உன்னை கைப்பிடிக்கணுமே தான் ஆசைப்படுறேன் தவிர இப்படி பிடிக்க ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். இல்ல, அது நடக்கணும்னா இன்னைக்கு குடும்ப கௌரவத்தை குளிதோண்டி பறிக்க பாருங்க. காடியும் கூட காடியும் கூட என் கூட பிறந்தாடா. மானம் கட்டுவிடு. எங்க கட்டுவிடு? யார வண்டி என்ன? எல்லாத்தையும் பாத்தீங்களா? இப்ப புரியுதா என் தம்பியினுடைய கண்ணியத்தை பத்தி? ஒரு கன்னி பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தா முற்றும் திறந்த முனிவன் கூட முறத்தவறி போயிடுவான். ஆனா என் தம்பி தங்க கம்பி. பெரியவங்களுடைய உத்தரவுக்காக காத்திருக்கேன்னு சொன்னானே,
அவனை பத்தி இனிமே ஏதாவது பேசுனீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே பங்கம் வந்துடும். ஜாக்கிரதை. கிருஷ்ணா, சிங்கத்தை கூட வலை வீசி பிடிச்சிடலாம். ஏன்னா அது நமக்கு நேரா வரும். ஆனா நரிய பிடிக்க முடியாது. இனிமேலும் பின்னால சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் விரும்பல. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் சிந்து உன்னை மறக்க போறதில்ல. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தையும் நடக்க விட போறதில்லை. அதனால நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும். இன்னைக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஒரு புதிய தீர்ப்பு. நீ கடஞ்செடுத்த அயோக்கியன் நான் சொல்றேன். ஆனா யாரும் அதை நம்பல. இப்போ மனசாட்சியை தீர்ப்பு சொல்லட்டும். நான் உன் மேல சுமத்திர பழி தப்புன்னு உன் மனசாட்சிக்கே தோணுச்சுன்னா இந்த துப்பாக்கி எடுத்து நீ என்ன சுட்டு 10 என்றதுக்குள்ள, இல்லாட்டி I will shoot you. 1 2 3 4 5 6 7 8 9 உன் தளபதி இன்னும் கொஞ்சம் தள்ளி போவது போல இருக்கு. அந்த உத்தமனோட கடல்ல நீ மறைஞ்சதால இன்னைக்கு நீ தப்பிச்சிடலாம். ஆனா என் தங்க நர்மதாவுக்கு துரோகம் செஞ்சவன தெய்வமே தடுத்தாலும் தொலைக்காம விட மாட்டேன். அவங்க காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி. நீங்க என்ன கொலை போறீங்களா? அதுக்கு தேவையே இல்லை. அதோ குரல் கொடுத்துட்டு போறானே, அவனை கூட்டிட்டு வந்து உன்னை வளர்த்தவனுக்கு முன்னால நிறுத்தி பேச விட்டா உன் சாயம் வெளுத்து போயிடும். சாயம் போனதைய சிந்து கட்டிக்க மாட்டா. इंदर जी मेरी हैंडबैग किधर है? जी मुझे मालूम नहीं. जमुना जमुना என்னம்மா? என் ஹேண்ட்பேக் பாத்தியா? நான் பார்க்கலம்மா. பைய வச்சுக்கிட்டு பாக்கல நான் சொல்றேன். நீ டேய், இதுல 5 ரூபாய் பணம் வச்சிருந்தேன், எடுத்தியா? நான் எடுக்கலம்மா. கொன்னுடுவேன் உன்னை. மரியாதையா சொல்லி எடுத்தியா இல்லையா? நான் எடுக்கலம்மா. திருட்டு கழுத, இந்த குடும்பத்துல வந்து சேர்ந்த சாணி. ஏன் அந்த குழந்தை போட்டு இப்படி அடிக்கிற? என் பசல 5 ரூபாய் எடுத்திருக்காங்க. கேவலம் 5 ரூபாய்க்காக இப்படி அடிக்கிற? நான் அடிச்சது ரூபாய்க்காக இல்லைங்க, அவன் செஞ்ச திருட்டுக்காக. திருநதும் இல்லாம பொய் வேற சொல்றான். நிச்சயமா அவன் போய் சொல்ல மாட்டான். அவன் பணத்தை எடுக்கும்போது நீ பாத்தியா? பாக்கும்போது எடுக்கிறது கொள்ள, பார்க்காம எடுக்கிறது திருட்டு. அந்த பணத்தை இவன் தான் எடுத்துக்கணும். நீ அவசரப்பட்டு அவன் மேல பழி சொல்றேன். அந்த பணத்தை அவன் எடுக்கல, நான் தான் எடுத்தேன். சிகரெட் வாங்கிட்டு வரதுக்காக வேலைக்காரர்கிட்ட கொடுத்துருச்சு. ஐயோ, இது தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க. அந்த குழந்தை போட்டு இப்படி அடிச்சுட்டேன். இப்ப வருத்தப்பட்டா அந்த குழந்தை அடிச்சது அழிஞ்சு போயிடுமா, இல்ல அதுகிட்ட கண்ணீர் ஆறி போயிடுமா? ஒருத்தர் நிரபராதி ஆக்குறதுக்காக இன்னொரு நிரபராதி குற்றத்தை ஏத்துக்கிறது ரொம்ப அதிசயம். நீங்க அந்த பணத்தை எடுத்தேன்னு சொன்னது போய். ஏன்னா அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன். அக்கா கிட்ட சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களும் அவங்களும் அவசரப்படுத்தீங்களே. ஆமாடி அம்மா, அந்த குழந்தையை போட்டு அடிக்கணும்னு உங்க அக்காவுக்கு அவசரம், அந்த குழந்தையை காப்பாத்தணும்னு எனக்கு அவசரம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா அந்த குழந்தை எந்த தப்பு பண்ணலன்னு? உன் மனசுல எதையோ வச்சுக்கிட்டு அந்த பச்சை மண்ணை போட்டு மிதிச்சிருக்கேன். நீங்க நான் எதையுமே எழுத்து பேச நீ திட்டுனதான் நான் கேட்டுக்கிட்டே வந்தேன். என்ன சொன்ன? குடும்பத்தை கெடுக்க வந்த சனிய வீட்டு மேல விழுந்த கொள்ளிக்கட்டையா? அடிப்பாவி அடிப்பாவி. ஏய், இந்த குழந்தையே இப்படி கரிச்சு கொட்டுறீங்கன்னு எனக்கு புரியுதுடி. உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத ஒரு உண்மைக்கு இந்த குழந்தை சாட்சியா இருக்கு. அதனாலதான். ஐயோ, சத்தியமா நான் அப்படி நினைக்கவே இல்லைங்க, நினைக்கவே. பாவம், ஆனாலே இதுக்கு ஒரு தாயா இருப்பேங்கிறதுனால தானே இதை உங்ககிட்ட ஒப்படைச்சேன்.
நீ இவ்வளவு பெரிய குடும்பக்காரியா இருக்கிறதுனால தான் ஒரு குழந்தைக்கு தகப்பனாகிற பாக்கியமே எனக்கு இல்லை. ஆண்டவன் இன்னும் ஒண்ணு அப்படியே மலை அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லுங்க. நீ ஒரு பொம்பளை மாதிரி ஒரே ஒண்ணு அளவட்டாரு நான் உன்னை சிரிக்க வைக்க வேண்டாம்.